ஹரிணி, நம்ம எப்படி கொலக்கட்டை செய்யணும் பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண கடலைப்பருப்பை எடுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு வேக வைக்கணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 2 டம்ளர் அரிசி மாவு, ஆயில், சால்ட் போட்டு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே. இப்போ நம்ம கடலைப்பருப்பு வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 டம்ளர் வெல்லம், வாட்டர், அதுக்கப்புறம் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடணும். அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை அரைச்சிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம தேங்காய், ஏலக்காய் நம்ம அரைச்சி எடுத்துட்டு தேங்காய் துருவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் கீ கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மள பூரணம் ரெடி. வாவ், பூர்ணம் ரெடியா? ஆமாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவு கொஞ்சோண்டு எடுத்து பால் மாதிரி உருட்டி போட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை எடுத்து மிடில் வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா கார்னர்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்தால் நம்ம கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லா கொலக்கட்டையும் செஞ்சக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சா நம்மளோட கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாவ், கொலக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சாமி கும்பிடலாமா? ஓகே. ஹரிணி, கொலக்கட்டை எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? நான் கொலக்கட்டை சாஃப்டாக வந்திருக்கு ஹரிணி. நானும் ஒன்று செக் பண்ணவா? ஓகே. வாவ், சாஃப்டாக வந்திருக்கே. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி பர்த்டே விநாயகர். பாய். பாய்.